அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய வேளையில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஜம்மு எல்லைக்கு அருகில் இருந்து ட்ரோன் ஏவும் தளத்தை இந்தியா தாக்கி அழித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கிறோம். எங்கே எப்போது நடந்தது இந்த சம்பவம்? இது பற்றி விவரிங்க. நிச்சயமாக அதிகாலை சமயத்துல ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்திய குறித்தான அந்த சிசிடிவி அந்த காணொலி காட்சிகள் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது இந்திய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த காணொலி என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஜம்மு எல்லைக்கு அருகே இருந்து ட்ரோன் ஏவும் தளத்தை இந்தியா தாக்கி அளித்திருக்கிறது. தீவிரவாதிகள் மற்றும் பாக் ராணுவம் தாக்குதலுக்கு பயன்படுத்திய தளத்தை இந்திய ராணுவம் தாக்கி அளித்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த காலையே பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய 3 விமானப்படை தளங்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருந்ததை நாம் பார்த்திருந்தோம். அந்த வகையில் ஜம்மு பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய தற்பொழுது அந்த ராணுவ நிலைகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி அந்த பகுதியை தற்பொழுது அளித்திருக்கிறது. அது குறித்தான காணொலி என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஜம்மு எல்லைக்கு அருகே இருந்து ட்ரோன் ஏவும் தளத்தை இந்திய ராணுவம் தாக்கி அளித்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் மற்றும் பாக் ராணுவம் தாக்குதலுக்கு பயன்படுத்திய தளத்தை இந்திய ராணுவம் தாக்கி அளித்திருக்கிறது. என தொடர்ந்து 3 விமானப்படை தளத்தை இந்திய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 3 விமானப்படை தளங்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தியிருந்தது. அந்த ஒரு பகுதிகளில் ராணுவ நிலைகள் மீது அதாவது ஜம்முக்கு எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த ராணுவ நிலைகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருந்தக்கூடிய அதனுடைய சிசிடிவி அதனுடைய காட்சிகள் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஜம்மு எல்லைக்கு அருகே இருந்து ட்ரோன் ஏவும் தளத்தை இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியோ தற்பொழுது தகர்த்திருக்கிறது. ஏன்னா காலையிலிருந்து பார்க்கிறோம் ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தானுடைய ஏன்னா ஏற்கனவே இந்த ஆபரேஷன் சிந்து சமயத்துல பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் 9 ராணுவ முகாம் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. அதற்கு பிறகாக தொடர்ந்து பாகிஸ்தானுடைய போர் விமானம் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா 3 போர் விமானங்கள் J-17 F-16 உள்ளிட்ட 3 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதே போல இன்று அதிகாலை பாகிஸ்தானுடைய F-16 என்று சொல்லக்கூடிய 2 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே அதற்கு முன்னதாகவே முப்படைகளும் ஒருங்கிணைந்து தகுந்த பதிலடியை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த நிலையில ஜம்முக்கு எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகள் மீது இந்திய ராணுவம் அதனுடைய ராணுவ தளங்களை அழித்திருக்கக்கூடிய அதனுடைய காணொலிகள் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாகவே அதிகாலை முதலே 3 விமானப்படை தளங்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பது ஜம்மு எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் ராணுவத்தினரோ அல்லது தீவிரவாதிகளோ அந்த ட்ரோன் அந்த ராணுவ தளங்களை பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு தளம் என்பது தற்பொழுது இந்திய ராணுவத்தால் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எல்லை கோட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளம் பார்க்கப்படுகிறது. அந்த ராணுவ தளத்தை இந்திய ராணுவத்தினர் தற்பொழுது தகர்த்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த எல்லைக்கோட்டு பகுதியில் தான் தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறியும் ஊடுருவியும் இந்தியாவுக்குள் உள்ளே நுழைந்து ஒரு தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள். அது ஒரு ட்ரோன் விமானங்கள் மூலியமாகவோ வேறு விதமாகவோ தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதனால இந்த ஜம்மு எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த ராணுவ நிலையங்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அது குறித்தான காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த எல்லைக்கோட்டு பகுதியில் தொடர்ந்து இன்று அதிகாலை மட்டுமே 26க்கும் மேற்பட்ட ட்ரோன் விமானங்கள் மூலியமாக இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்த முற்பட்ட இந்தியா மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் ட்ரோன் விமானங்கள் மூலமாக தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. ஜம்மு எல்லை பகுதிக்கு அருகே இருந்த பாகிஸ்தானுடைய ராணுவ நிலையங்கள் மீது இந்தியா தாக்கி அளித்திருக்கக்கூடிய அந்த காணொலி என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது.